ஒரு சகோதரர் கொழும்பிலிருந்து கேள்வி கேட்டிருக்கிறார். சூரா வாக்கியாவை ஓதினால் வறுமை நீங்குமா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அதாவது அல் குர்ஆன்ல பலவிதமான அத்தியாயங்கள் இருக்கின்றன. அந்த அத்தியாயங்களுக்கான சிறப்புகளையும் பல நபிமொழிகளில் நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் சூரா வாக்கியாவுக்கும் ஒரு சிறப்பு இருப்பதாக ஒரு நபிமொழி சொல்கிறது. அந்த நபிமொழி இமாம் பைஹக்கி அவர்களுடைய ஷுஅபுல் ஈமான் என்ற புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொன்னா, மன் கரஅ சூரத்தல் வாக்கியத்தை, யார் ஒருவர் சூரா வாக்கியாவை குல்ல லைலத்தின் ஒவ்வொரு இரவிலும் ஓதுவாரோ, லம் துசிபுஹு ஃபாக்கத்துன் அபதா, அவருக்கு ஒருபோதும் வறுமை ஏற்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஒரு செய்திதான் இமாம் பைஹக்கி அவர்களுடைய ஷுஅபுல் ஈமானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நபிமொழியை பொறுத்தவரையில் இது ஒரு ஆதாரபூர்வமான நபிமொழி அல்ல. ஏனென்று சொன்னால், இந்த நபிமொழியில் அபு சுஜா என்று சொல்லக்கூடிய மற்றும் அபு லபியத் என்று சொல்லக்கூடிய இருவர் இடம்பெறுகிறார்கள். இந்த இருவரும் நம்பகத்தன்மை உறுதி செய்யப்படாத இரண்டு அறிவிப்பாளர்களாக, முகவரியற்றவர்களாக பல அறிஞர்கள் குறை கூறி இருக்கிறார்கள். எந்த அடிப்படையில் இவர்களுடைய விமர்சனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா, மீசானுல் இஅ்திதால் ஃபீ நக்திர் ரிஜால் என்ற நூல்ல 7வது பாகத்துல 380வது பக்கத்துல சொல்லப்படுகிறது. அபு சுஜா, இந்த அபு சுஜா என்பவர் நக்ரத்துன், அவர் ஒரு அறிமுகமற்றவர். லா யுஅரஃபு அன் அபி லபியத்தின் வமின் அபு லபியத்தின் அன் இப்னு மஸ்ஊதின் அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக அபு லபியா என்பவர் அறிவிக்கக்கூடியதாக இந்த அபு சுஜா என்பவர் அறிவிக்கிறார். இவர் அறிமுகமற்ற ஒருவர் என்று சொல்கிறார்கள். அதே போன்று லிசானுல் மீசான்ல 7வது பாகத்துல 60வது பக்கத்துல இந்த அபு சுஜா என்பவர் சம்பந்தமாக வருகிறது. நக்ரத்துன், இவர் அறிமுகமற்றவர். லா யஅரஃபு அன் அபி லைபத்தின், இவர் அபு லைபா ஊடாக அன் இப்னு மஸ்ஊதின், இப்னு மஸ்ஊத் வழியாக அறிவிக்கக்கூடிய ஃபீ கிராஅத்தி சூரத்தில் வாக்கியாத்தி, சூரத்துல் வாக்கியா சம்பந்தமாக அறிவிக்கப்படுகின்ற செய்தியை அறிவிக்கிறார். ஆனால் இவர் அறிமுகமற்றவர் என்று சொல்லப்பட்டுள்ளது. இவர் சம்பந்தமாக விமர்சனம் இருக்கிறது. அதே போன்று அல் இலலுல் முத்தநாஹியத்து என்ற நூல்ல இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள், கால அஹ்மத் இப்னு ஹம்பல் ஹாதா ஹதீஸுன் முன்கருன், இது மறுக்கப்பட வேண்டிய ஒரு ஹதீஸ். வஸ்ஸுஜாஉன் வஸ்ஸரியு, இந்த சுஜா என்பவரும் சரிய என்பவரும் லா அரிஃபுஹுமா, இவர்கள் இருவரும் யார் என்று நான் அறிய மாட்டேன் என்று இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் குறிப்பிட்டதாக இவர்கள் சம்பந்தமாக விமர்சனம் இருக்கிறது. எப்போது ஒரு அறிவிப்பு சம்பந்தமாக அறிவிப்பாளர் வரிசையில விமர்சனத்தோடு ஒரு செய்தி பதிவு செய்யப்படுமோ, அந்த செய்தியை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற நம்பகத்தன்மை இழந்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா என்று உறுதி செய்யப்படாத நிலையில் ஒரு செய்தி அறிவிக்கப்படுமேயானால் அந்த செய்திகளை வைத்து நாங்கள் பின்பற்ற முடியாது. என்ற மார்க்கம் என்பது நம்பகத்தன்மை அடிப்படையிலும் அல் குர்ஆனுக்கு முரண்பட்ட கருத்துக்கள் இல்லாத நிலையிலும் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளாக இருந்தால்தான் அது வஹியாக இருக்கும், வஹியின் முடிவாக இருக்கும், வஹியின் வெளிப்பாடாக இருக்கும் என்ற அடிப்படையில இந்த செய்திகள்ல அறிவிப்பாளர் ரீதியான சர்ச்சை இருப்பதனாலேயே இந்த செய்தி பலவீனமான செய்தியாக மாறிவிடுகிறது. ஆனா பொதுவா அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், அல் குர்ஆன்ல எந்த அத்தியாயம் என்றாலும் நாங்க ஓதலாம். ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், சூரத்துல் முஸம்மில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு குர்ஆன்ல இலகுவானதை லேசானதை ஓதுங்கள். அல்லாஹ்ட எந்த ஒரு வசனத்தை ஓதினாலும் அதுல பரக்கத் இருக்குது, அதுல ஷிஃபா இருக்குது. அல்லாஹ் தஆலா அந்த எழுத்துக்காக, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்பதனால, அல்லாஹ் புறமிருந்து வந்த சொல் என்பதனால அதுக்கென்று அல்லாஹ் தனியாக ஒரு நிஅமத், ஒரு அருள் அல்லாஹ் வச்சிருப்பான். எனவே குர்ஆன்ல எந்த அத்தியாயத்தை ஓதினாலும் அல்லாஹ் தஆலாவுடைய அருளும் பரக்கத்தும் நமக்கு கிடைக்கும். ஆனா இதுதான் பரக்கத் என்றோ இதுதான் அருள் என்றோ பிரத்யேகமாக சொல்வதாக இருந்தால் அதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலேயோ அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளிலேயோ தெளிவாக அறிவித்திருக்க வேண்டும். அப்படி அறிவிக்காத நாங்களாக இதுதான் அந்த சிறப்பு, இதுதான் அதுல இருக்கக்கூடிய விசேஷம் என்று நாங்களா சிறப்புகளை ஏற்படுத்தி சொன்னால் அது அல்லாஹ் ரசூல் மீது இட்டுக்கட்டிய பாவமாக மாறிவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் கஸப அலைய முத்தஅம்மிதன், யார் என் மீது வேண்டுமென்று இட்டு கட்டுகிறார்களோ
அவர் தன் இருப்புமிடத்தை நரகத்தில் ஒதுக்கி கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்திகள்ல நமக்கு பயங்கரமான ஒரு எச்சரிக்கை இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய பேர்ல எதையுமே நாங்க இட்டு கட்ட முடியாது. அல்லாஹ்வின் தூதர் இதை சொன்னாங்களா இல்லையான்னு உறுதிப்படுத்த முடியாத நிலையில அல்லாஹ்வின் தூதர் தான் சொன்னார்கள் என்று நாங்கள் சொன்னால் அல்லாஹ்வின் தூதரின் மீது நாங்கள் இட்டு கட்டியதாக ஆகிவிடும். எனவே இந்த செய்தி அறிவிப்பாளர் வரிசையில பலவீனமான செய்தி என்பதனால இந்த செய்தியை நாங்கள் ஏற்று பின்பற்ற முடியாத நிலையில் இருக்கிறது. எனவே சூரத்துல் வாக்கியாவை யாரு ஓதுகிறார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் வறுமை ஏற்படாது என்ற கருத்தில் வரக்கூடிய செய்திகள் பலவீனமான செய்திகளாக இருப்பதனால அதை நம்பி நாங்க ஓதினால் தப்பாகிவிடும். பொதுவாக குர்ஆனின் அத்தியாயமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனங்கள் எல்லாமே அல்லாஹ்வின் அருளுக்குரியது என்ற அடிப்படையில எந்த வசனத்தை ஓதினாலும் அல்லாஹ் தஆலா மன ஆறுதலை, நிம்மதியை, ஷிஃபாவை, பரக்கத்தை அல்லாஹ் தருவதற்கு போதுமானதாக இருக்கிறார். ஆனா பிரத்யேகமாக இந்த சிறப்பு இருக்கிறது என்று அல்லாஹ் ரசூல் உறுதிப்படுத்தாத பட்சத்தில் நாங்கள் அதை உறுதிப்படுத்தாமல் நாங்கள் அவ்வாறு சொல்லாமல் பொதுவாக குர்ஆனை ஓதுகிறோம் என்ற அடிப்படையில் ஓதலாமே தவிர விசேடங்களை, சிறப்புகளை நாங்களாக கற்பித்து சொல்வதற்கு நமக்கு மார்க்கத்திலே அனுமதி இல்லை. இது சூரத்துல் வாக்கியாவுக்கு மட்டுமல்ல, எந்த சூறாவாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சிறப்பு இருப்பதாக சொல்லி இருந்தால் குர்ஆனில் இருந்தால் ஏற்று நடப்போம். ஹதீஸ்ல இருந்தால் அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வரிசையில் வந்திருந்தால் அந்த கருத்து குர்ஆனுக்கு முரண்படாமல் இருக்கும் நேரத்துல நாங்க அதை ஏற்று நடக்கணுமே தவிர மற்றபடி இந்த சிறப்புகள் சம்பந்தமாக பலவீனமான அறிவிப்புகள், இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்புகள், முர்சலான செய்தி, தொடர்பு அருந்திய செய்திகள், இந்த மாதிரி செய்திகள் வந்தால் அந்த செய்திகளை வச்சு நாங்கள் அதை நம்பி ஓதினால் அது தவறாகிவிடும். நம்முடைய நம்பிக்கை சரியான அடிப்படையில் அமைத்துக் கொள்வதற்காக சஹீஹான ஹதீஸ்களை மட்டும்தான் அடிப்படையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் அந்த கேள்வி கேட்ட சகோதரர்களுடைய கேள்விக்கான பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்.